என்னம்மா? அதான்ப்பா இப்போ வந்து ஓப்பன் கிச்சன் வந்து கேட்குறா எல்லாரும் வீடியோ போட்டு போடுங்கன்னு. ஆமாம். அது ஒன்றும் நம்ம சாதாரண நார்மல் கிச்சன் தான். ம் ம் அதை நம்ம வந்து காமிச்சிருவோம். அவள் கேட்குறா, அதை நம்ம காமிப்போம். ஓ, சாதாரண கிச்சன் தான். ஆமா, ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்து என்ன தெரியுமா, பெருசாக இருக்குது, விஸ்தாலமாக இருக்குது. விஸ்தாரமாக இருக்குது, அதெல்லாம் எந்த குறைவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வெரி நார்மல் கிச்சன். நீங்கள் அப்போ பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. மாடர்ன் கிச்சன் நம்ம அப்பயே காமிச்சாச்சு. இது ஓப்பன் கிச்சன். ஓகே. அதாவது கீழே எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கு. ஓ ஓகே ஓகே. அன்றாட இது மாத்தா அந்த இடத்துலயே இருக்கும். ஓகே. இது வந்து எக்ஸ்ட்ரா சாமான் எவசல்ஸ் பாத்திரம், தேவையான பாத்திரம், எதுக்காவது சாமான் வாங்கும்போது தேவைப்பட்டா அதை யூஸ் பண்றதுக்கு இது வச்சிருக்கு. இந்த ஏனங்கள்லாம் இங்க எல்லாம் சும்மா கடுகு உளுத்தப்பருப்பு எக்ஸ்ட்ரா அந்த மளிகை சாமான் எல்லாம் நித்தியப்படி எடுக்கிற மாதிரி. நித்தியப்படிக்கு என்னென்ன வேணும், சப்போஸ் தீந்து போயிடுத்துன்னா இங்க வந்து அந்த சாமானை எடுத்து அங்க கொண்டு வைப்பேன். ஓ ஓகே. கிளியர் பண்ணுவேன். அது எக்ஸ்ட்ராக்கு வச்சுருக்கு. மேல வத்தல்லாம் வச்சிருக்கு. வத்தல், அப்புறம் இந்த மசாலா ஐட்டம், நார்த்தங்காய் கிருத்தங்காய், அது இது எல்லாமே இங்க இருக்கு. ஓகே இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஈஸி ப்ரொவிஷனில் உள்ள ஒன்று ஒரு பூச்சிக்கிட்டு ஒன்றும் உள்ள போக ஒன்றும் இருக்காது. சரி. கதவை பூட்டி வச்சுக்கூட எதுவும் வராது. ரைட். வச்சாதான் எதுவும் எல்லாம் வரும். கதவை தாப்பா போட்டா எதுவும் வராது. இங்க என்னென்ன வச்சிருக்க? இங்க வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ்லாம் வச்சிருக்கேன். உனக்கு எல்லாமே கண்ணாடி தான் பிடிக்கும்ல? கண்ணாடி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டிலை நம்ம வாஷ் பண்ணணும் இல்லையா? ஆமா. அப்போ வந்து அதை வாஷ் பண்ணிட்டு அது வரைக்கும் பொறுக்க முடியாது. உடனே என்ன பண்ணணும், அதை தேக்க போட்டுட்டு புது பாட்டில் எடுத்து கடுகோ என்னென்ன தேவைப்படுறதோ அத்தனை மளிகை. கடுகு ரொம்ப பிடிக்கும் போது கடுகு கடுகுன்ற உளுத்தம்பருப்பு, ஜீரகம், எது வந்து உனக்கு தேவைப்படுறதோ எல்லாமே இந்த பாட்டிலில் போட்டுக்கலாம். சரி ரைட்டு. இதெல்லாம் வாஷ் பண்ணி ஏன்னா இங்கே வச்சிருவேன் எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் மேலே சொல்லு. இது வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சிருக்கு. ஓகே. அந்த ஸ்டோரேஜ் இட்லி மாவு வச்சுக்கிறதுக்கு, இட்லி மாவு எல்லாமே வச்சுக்கலாம். தயிர் திடீர்னு நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டா ஏன்னா போறாதுன்னா இதை யூஸ் பண்ணலாம். தயிருக்கு வச்சுக்கலாம். எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தான். அப்புறம் எவசல் பாத்திரம். இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து பித்தளை பாத்திரங்கள். ஆமா இல்லம்மா, இது வந்து வெங்காயம் வந்து தவசத்துக்கு, குண்டுகள், இந்த மாதிரி இதுக்கு பொங்கலுக்கு பண்ணுவோம். அதெல்லாம் இதுக்கு வந்து இது ரேர் ஐட்டம். இது வந்து ஊறுகாய் இதெல்லாம் இங்கே வச்சிருக்கு. ஊறுகாய், பட்டை கிராம்பு வகை அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் காட்ட பெருசா இல்லை, பட் ரொம்ப கிளீனாக இருக்கும். மேலே வந்து தேவையில்லாத யூஸ் ஆகாத சாமான மேலே வச்சிருக்கோம். அதாவது நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்னு இல்லை, ஒரு கல்யாணம் கச்சேரி கார்த்தின்னு வந்தா மேலே போய் ஏறி அதை எடுக்கணும். ஓகே. இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த லிக்விட்ஸு, ப்ரஷ்ஷு, அந்த இதெல்லாம் இதில் வச்சிருக்கு. மேல் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம். ஓகே. பெரிய சாமான்லாம் வச்சிருக்கு. அப்புறம் இங்கே வருவோம். இங்கே இந்த கடாயி, அந்த காயெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு இல்லை ஏனோ, இட்லி இட்லிலாம் வாக்குறதுக்கு, பேசன்ஸ் வேணும் அந்த காய்கறியோட சமைச்சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு. ஆமா ஆமா. அது மாதிரி எண்ணெய் பொரிக்கிறது. ஆமா, அழகா இருக்கு. இரும்புல இது கச்சிட்டி, பெரிய குக்கர். ஆமா, நிறைய பேர் வந்தா கெஸ்ட் வந்தா அந்த பெரிய குக்கரை யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி கெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கா. அப்போ வரும்போது அதை யூஸ் பண்றது. இதுல எல்லா தட்டும் நார்மல் தட்டு, ஒரு சாம்பார் ரசங்கள்லாம் பண்ணா மூடுறதுக்கு தட்டு. ஓகே. இது டிஃபன்லாம் சாப்பிட்றதுக்குள்ள இந்த கிராக்கரி. இது மேலே வந்து அந்த நார்மல் வெரி நார்மல் வெந்நீர் போடுறதுக்குள்ள இது, பால்லாம் காய்ச்சறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ரசம் வைக்கிறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு. இங்கேருந்து மெஜாரிட்டி இங்கே அங்கே போகிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது. வெந்நீர் காய்ச்சல் பெரிய அடுக்கு வேணா இது சொம்பு இதெல்லாம் இங்கே வச்சிருக்கு. ஓ ஓகே. கீழே கண்ணுக்கு போடாத சாம்பார், மஞ்சப்பொடி, அங்கே போயிட்டே இருக்க முடியாது. ஆமாம். இங்கே பார்த்துட்டு இது வந்து கடுகு இதெல்லாம் வைக்கிறது, அஞ்சாறு பொட்டி. ஓகே. உப்பு இது இங்கே பேசிக் வந்து அது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். பெருங்காயம், மிளகா பொடி, அது எல்லாமே இங்கே கிடைச்சிடும். சரி. ரொம்ப போனால் அப்புறம் சால்ட் இருக்கு, இதெல்லாம் தோசை மிளகா பொடி எல்லாம். சரி. இந்த எலி எல்லாம் வராமல் எலி வருதுன்னு கேட்டாலும் அது நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இப்படி தனியாக இது பண்ணி ஷெல்ஃப் இது பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணி எல்லாம் வச்சிருக்கு. என்னதை இது பண்ண புரியல. எலி வருதுன்னு கேட்குறா, பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கு. ஓ சரி சரி. இது மாதிரி வச்சா டைட்டாக போட்டால் வரவே வராது. ஓ, புது ஐடியாவாக இருக்குது. இங்கே நீங்கள் எல்லாம் பரத்தி வச்சாதான் அது கடிக்கும் கொல்லும். ஓகே. இங்கே வேலை கிடையாது. சாப்பிட்றதுக்கே ஒரு ஐட்டமில் இங்கே வந்து என்ன பண்ண போகிறது, க்ளோஸ் பண்ணி வச்சது, தரங்கு உள்ளவும் போக முடியாது. ஓகே. இது வந்து கேஸ் சமைக்கிற இடம். கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் போட்டு அந்த கண்டாமுண்டா சாமான் அவசரத்துக்கு தேவையான. ஏன்னா சில நாள் நீ வந்து என்ன பண்ணுவா, கேஸ் இல்லாமல் அடுப்பு கூட யூஸ் பண்ணுறேன். அடுப்பு கன்சம்ஷன் வந்து கேஸ் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்னா அது அடுப்பு யூஸ் பண்ணுறது. டர்போ கேஸ் ஸ்டவ்வும்பா, டர்போ ஸ்டவ். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்தாச்சு. ஏன்னா வாட்டர்லாம் அங்கே வந்து லேண்டுக்கு போயிடும், அந்த தோட்டத்துக்கு போகிற மாதிரி வச்சாச்சு. தண்ணி வேஸ்ட்டு, ஒன்றுமே வேஸ்ட்டு கிடையாது இங்கே. தண்ணி, பாத்திரம் தண்ணி, கையலம்புற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, அப்புறம் எல்லா இங்கேருந்து அலம்பி விடுற தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இல்லை. கார்டன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சோப்பு வாட்டர் இருக்குல்ல, அந்த கார்டனுக்கு போனால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சோப்பு வாட்டர் மட்டும் ட்ரைனேஜ் சிஸ்டம் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம்.
அப்படியா? ஆமாம். அது இப்போ சொல்ல வரேன். சோப் வாட்டர் தவிர பாத்திரம் வந்து நம்ம இதுதானே இந்த சீக்கா அப்படி இந்த பொடி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு போடுற மாதிரி நாங்கள் இது ரொம்ப ஹை டிட்டர்ஜென்ட்ன்றனால தவிர்க்கப்பட்டிருக்கோம். இங்கே வந்து அம்மி வச்சிருக்கு. ஓகே. கொஞ்சம் வாசனையாக நம்ம கொஞ்சம் கொத்தகையெல்லாம் அரைக்கலாம்னா இது அம்மி. சின்ன மினி அம்மி. இது மினி அம்மி தோசைக்கல்லோட. அது வந்து தூக்கி காட்டுமா? மிளகு ஜீரக பொடியை லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இது வந்து தேங்காய் வந்து திருகிற இடம். ஆமாம், இது மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை வச்சாச்சு பாலக்காட்டில் வாங்கினது. ஆமாம், இதில் அழகாக உட்காந்துட்டு சேரை போட்டு உட்காந்து நின்றுட்டே பண்ணலாம். நின்றுட்டும் பண்ணலாம், முடியாதவா உட்காந்தும் பண்ணலாம். ஆமாம், அது ரொம்ப ஈஸி. உனக்கு தேங்காய் உடச்சும் துருவறதும் உனக்கு நேரம் ஒன்றுமே பெருசாக இருக்காது. இவ்வளோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. சமைச்சிட்டு இங்கே அழகாக இங்கே வச்சிடலாம். சமைச்சிட்டு ஓகே நீட்டாக பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக அப்பா கூட இப்போ டைனிங் போட்டுடலாம். சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் அது இருக்கட்டும். அது இன்னும் இது போடுறதுக்கு இன்னும் வரல, கை வரல. சரி, இங்கே நம்ம பாத்திரம் தேக்கிற இடத்த காமிப்போம். எல்லாரும் அதை கேட்குற 2 வச்சிருக்கு. இங்கே ஒரு வாட்டர் வச்சிருக்கு. ஆமாம், தண்ணி குடிக்கிற ஃபில்டர் வாட்டர். அது சமைக்கும் போது தண்ணி எடுத்துக்கிறதுக்கு அது சொல்லணும். அது வந்து வெந்நீர் டேப்பு. சோலார்லேருந்து ஹாட் வாட்டர் வரும், கோல்டு வாட்டர் வரும். வாஷ் பண்ணும்போது வெசல் கிளீனிங்லாம் பண்ணுறதுக்கும் அங்கே ப்ரொவிஷன் இருக்குது. ஹாட் வாட்டர். அதே மாதிரி இதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் எல்லாமே வெந்நீர். இந்த கறி துணியெல்லாம் இருக்கும் பார்த்தியா, தேய்ச்ச துணி அதெல்லாம் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு சர்ஃபை போட்டு ஊற வச்சு தேய்ச்சேன்னா அப்படியே நல்லாயிருக்கும். சரி, கிச்சன் இதை பற்றி சொல்லுமா? இந்த வாஷிங் ஏரியா பற்றி சொல்லுமா? வாஷிங் ஏரியா இது பண்ணியிருக்கா பாரு அப்பா. எதுக்கு சொல்லு? பாத்திரம் தேய்ச்சி கூடையில் கவுத்து வச்சா கூடை வந்து எப்போ கூடையை சாமா வத்தி போகவே போகாது. கூடை இதை விட அப்படியே கவுத்து வச்சுட்டேன்னா வடிஞ்சிருக்கும். இதில் அப்படியே போயிடும். அப்புறம் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு அடிச்சா ஒரு தண்ணி இருக்காது அந்த பாத்திரம் ஏனத்தில். அதனால இந்த மாதிரி இந்த ட்ராக் மாதிரி வச்சிருக்காங்க, தண்டவாளம் மாதிரி. ஓகே, இதுதான் உன்னோட வாஷிங் ஏரியால. அதாவது இந்த பக்கத்துல ஒரு இது கேட் இருக்கு. உள்ள சமயக்கட்டுல இருந்து என்ன பண்ணுவோம், இங்க இப்படி டைம் அங்கேயே நீங்க வர முடியாது இல்லையா, இப்படி எல்லா பாத்திரத்தையும் இங்க கொண்டு போட்டுருவோம். அப்படியே போட்டு அப்படியே இங்க தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அங்கே நீங்க வந்து கொடுக்கணும். அவன் தேய்ச்சிட்டு முக்கியமான பாட்டில் ஐட்டம்லாம் இங்கே தேய்ச்சிட்டு இங்கே வச்சிருவா. நான் அந்த பக்கம் சமையல்லேருந்து அந்த கிச்சன்லேருந்து எடுத்துட்டுருவேன். ஓகே, க்ளோஸ் கிச்சன்லேருந்து. இதுதான் இது. அப்போ இதில் ஹாட் வாட்டர், இதுவும் ஹாட் வாட்டர். இல்லை, அது வந்து எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் வரும். ஹாட் வாட்டர். அப்புறம் நம்ம வேணா பின்னாடி மிக்சர் சப்ளை டேப் இருக்கு. மிக்சர் டேப் இருக்கு. அதை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஹாட் வாட்டர். அது வந்து அது ஒரு மினிமமா வரும். அந்த சூடு வந்து கை பொறுக்கும் சூடு இருக்கும். கை பொறுக்கும் சூட்டுக்கு இது பண்ணிருக்கு. இது எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தூக்கியும் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். இங்கே அலம்பி விடணும், இப்படி அலம்பி விட்டுக்கலாம். ஆமாம், இப்படி தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த டேப்பில். ஆமாம், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னு தெரியுமா? நம்ம ஒரு பக்கமாக வச்சா அந்த பக்கத்துலேயே வைக்கணும். இதுனா டக்கடன்னு பண்ணலாம். அலம்பி விடணும்னு வச்சுக்கோ. இந்த வெசல்ஸ் எல்லாம் தண்ணி மக்கால எடுத்து இது பண்ண மாட்டான். இப்படி போட்டு இப்படி காமிச்சுட்டே வந்தால் தண்ணி அந்த பக்கம் எல்லா பக்கமும் போகும். க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அதுதான். இதே அப்போ கிச்சனை பாரு, 8-10 நிமிஷத்துக்குள்ள கிச்சனே காமிச்சிட்டேன். கிச்சன் வந்து ஒன்றும் இல்லை, நார்மல் கிச்சனை நாங்கள் பண்ணியிருக்கோம். இயற்கை காத்தோட இருக்குது. க்ளோஸ் கிச்சன்னா ஒரு மாதிரி போய் நல்ல காற்றோட்டமா இருக்கு. இங்க வேற இந்த மூங்கில் மரம் காத்து நன்னா அடிக்கிறது ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும். குக் பண்றது காத்தால வந்தா ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு டயர்டா இந்த காத்தோட்டமோட அந்த சூரிய ஒளி கிடைக்கிறது, அப்போ ஒரு பிளசன்ட்னஸ் கிடைக்கிறது. ஸோ இது வந்து அப்புறம் இங்கெல்லாம் ஒன்று இதெல்லாம் கிடையாது. மேலே வெப்பமே அது பேர் என்ன, இதெல்லாம் போடுறதுக்கு சிம்னி எல்லாம் தேவையே இல்லை. இந்த வழியாவே போயிடும் எல்லாமே. ஆமா, எவ்ரிதிங் கோ ஆன் அவுட் இல்ல. க்ளோஸ் கிச்சன்ல போட்டா பெட்ரூம் எல்லா பக்கமும் இந்த ஸ்மெல் வரும். ஆமா, என்ன சமைக்கிறவங்கிறது ஸ்மெல் வரும், அந்த எண்ணெய் ஸ்மெல். அதான் இங்க இப்படியே போயிடும் எல்லாமே. ஓ, நல்ல ஐடியா தான். போ இங்க கவுக்கிறதுக்கு இதுல எல்லாம் வச்சு அது ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப அதாவது வெரி சிம்பிள். அந்த காலத்தில் வெரி ஓல்டன் டேஸ்ல எப்படி பயன்படுத்தினாலும் அதே தான் நாங்கள் வச்சிருக்கோம். இங்கே ஒன்றும் நியூ ஒன்றும் கிடையாது. நியூ என்னன்னா அந்த காலத்தில் அடுப்பாங்கிற இருக்கும். இங்கே வந்து இது கேஸ், அப்புறம் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு. ப்ளஸ் இந்த வாஷிங் மிஷின் இருக்கு. அதையும் பழமை மாறாம இது வச்சிருக்கிய அடுப்பையும் வச்சு டர்போவும் யூஸ் பண்ணு. ஆமா, டர்போ யூஸ் பண்ணினாக்க உனக்கு வந்து ஒரு ஒரு குக்கர்ல வந்து அரிசி பருப்பு, இந்த பெரிய குக்கர்ல ஒரு காய்கறி வச்சுட்டேன்னா 60% ஆஃப் த குக்கிங் ஓவர். ஒரு நாளைக்கு டர்போல சமைச்சு காட்டுமா காமிக்கிறேன். அதில் சமைச்சிட்டா மீதி உனக்கு அந்த கேஸ் கன்சம்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிடுன்னு இறக்கிடும். அது ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, அந்த இதில் ரைட்டு. அப்போ இவெல்லாம் கிச்சன் போல இருக்கு. ஆமாம், சரி, ரைட்டு. கூட போட்டு வச்சுருப்பேன் கீழே. கறி போட்டு தான் அது அப்புறம் குமிட்டிலையும் அது பண்ணி பார்க்கணும். ரசம் வச்சு பார்க்கணும், ரசம் வச்சு காமிச்சு அப்பெல்லாம் சுட்டு பார்க்கணும். சரி, இல்லை அந்த ஓப்பன் கிச்சனில் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் வந்து இந்த வழியாகவே போயிடும் இல்லையா. உனக்கு க்ளோஸ் கிச்சன்லலாம் வீணாக போயிடும். அந்த கறியோட இதெல்லாம் கருப்பு கருப்பா. ஆமாம், அப்படியே தண்ணி விட்டு அலம்பிட்டோன்னு வச்சுக்கோ. டெய்லி அலம்புறது தானே. இந்த பக்கம் போகிறதுக்கு தண்ணி இருக்குது, இந்த பக்கமாக தண்ணி வந்தால் இந்த பக்கம் வாஷ் பண்ணி கார்டன் அனுப்பிச்சி விடலாம். ஆமாம், இந்த தண்ணியை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி. ஸோ இவ்வளோ வசதி இந்த ஓப்பன் கிச்சனில் நம்மளால் பார்க்க முடியாது.
மேலே அந்த ஏசியோட இதெல்லாம் போட்டிருக்கேன். அதை ஆமாம், கண்டா சாமான்லாம் மேலே இருக்கும். எது எப்போவும் போல் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருக்கும். தேவையானதெல்லாம் அங்கே அப்புறமா யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் மேலே போட்டு வச்சிருக்கேன். சில பேர் கேட்டா பூனை வருமோ, அது வருமோ, இது வருமோன்னு. பட் ஆனால் இங்கே ஒன்றும் சிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இது ஒரு அட்மாஸ்பியர் வில்லேஜ். அதுக்கு எல்லாதான் இதுவுமே அங்கே அந்த சாப்பிட்றதோட ஜெண்டெல்லாம் அங்கே கிடச்சி விடுது. இங்கே என்னை பொறுத்து இங்கே பால்லாம் காய்ச்சறதில்ல. ஆமாம், இது பால் காய்ச்ச இடமே கிடையாது. காய்ச்சி கீச்சு வச்சாலும் ஒரு வேலை எடுத்துட்டு போகும்போது நான் இங்கே பால் காய்ச்சறது க்ளோஸ் கிச்சனில் தான் காஃபி குடிக்கிறது. ஆமாம், அந்த க்ளோஸ் கிச்சன் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. மில்க்கு அந்த தயிரெல்லாம் துவைக்கிற இடம், அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ராத்திரி வந்தால் இங்கே ஒன்றுமே கிடையாது சார். நம்மளே ஏதாவது போட்டு நான் சமைச்சேன்னு வச்சுக்கோ, அணில் வந்துட்டு இருக்கோம். அதனால நான் என்ன பண்ணுவேன், அது என்ன சமைக்கிறோமோ அது ஒரு புடியை வச்சு அங்கே அம்மிக்கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அது சாப்பிட்டு போயிடும். அப்புறம் இங்கே வராது. அது கிடைக்காதனால தான் அது திருட வருது. ஆமாம், அது நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டுனால சாப்பிட்ற டெம்ட் இருக்கு. அங்கே கொண்டு வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வச்சுட்டு போயிடும், அது சாப்பிட்டு போயிடும். இந்த இடத்த கொண்டு வைப்பியா? ஆமாம், இங்கே வச்சுருவேன். அது பாட்டு சாப்பிட்டு போயிடும். அப்புறம் அவள் வேலை செய்யும்போது அடைஞ்சு விட்டு போயிடுவான். அவ்வளோ. ஓகே, ரைட்டு. அப்போ கிச்சன் டூர் முடிஞ்சுது. ஒன்றுமே ரொம்ப வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப லக்ஸூரியஸ் கிச்சன் அது ஆக்சுவலாக. ஆமாம், நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு ட்ரீம் கிச்சனாக கூட இது அமையும் என்று சொல்ல முடியாது. சரி, அப்போது இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை.